ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி நிலையா விளாக்ஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தான் வைக்க போறேன். ஆனால் நான் பெரிய ப்ரோலாம் கிடையாது, எனக்கே ஃபர்ஸ்ட் சமைக்க தெரியாது. இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டேன். அதை வச்சு என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து ஏதோ சமைக்கிற மாதிரி உங்களுக்கு வயிற்றுக்கு இப்போ சாப்பாடு வேணும்ல, அது மாதிரி அதுக்காகவாது கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லையா? அதே மாதிரி சிம்பிளாக தட்டைப்பயிறு புளிக்குழம்பு பிகினரை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எங்கள் 2 பேருக்கு தான் குழம்பு வைக்கிறதுனால நான் வந்து இந்த குட்டி டம்ளரில் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அந்த தட்டைப்பயிறு. இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரோஸ்ட் பண்ணாதான் வந்து அந்த ஸ்மெல் நல்லா வரும். நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்தா வந்து ஸ்மெல்லும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதை குக்கரில் போட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பும் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அதில் உப்பு கரெக்டாக இருக்கும் தட்டைப்பயிரில். இப்போ வந்து குக்கரில் 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி. இதை வந்து நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடிப்பீங்க இல்லையா, அது அரிசி களையிறப்ப அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த புளியை போட்டு ஊற வச்சுருங்க முன்னாடியே. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பும் வெந்தயமும் நான் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் தாளிச்சிட்டுக்கலாம், அதுக்குள்ளே அந்த விசில் வந்து அடங்கிடும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் வச்சுட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் சட்டி காயிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா எப்பவுமே நல்லாயிருக்கும். அது இல்லாதனால நான் வந்து கோல்டு வினர் ஊற்றிக்கிறேன். இந்த ஈரமாக இருக்குது, கொஞ்சம் ஈரம்லாம் காயிடும், எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, புளிக்குழம்புக்கு மட்டும் நல்லா. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு வெந்தயம் ரெண்டையுமே போட்டுருங்க. அப்புறம் வந்து பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளியும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், ஒரு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நான் இப்போ மிளகாத்தூள் போட்டுறேன். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுறேன். நான் இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டே கிண்டுங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, பார்த்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தட்டைப்பயிறு அப்படி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கும், புளி இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லா பச்சை வாடை போக வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச தட்டைப்பயிறு வந்து இதிலே சேர்த்து கொட்டிக்கலாம். நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நான் இதில் எனக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 செம்பு அது மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு, அடுத்து வந்து நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு
நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சோடனே நல்லா உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும் எல்லோரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.